கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. இந்த வேளையில் கூட கவலையை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபத்தில் முதல் நிருபம் 5வது வசனத்தில் 7வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்க, நம்மை விசாரிக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார். நமக்காக கவலைப்படுகிறதற்கு ஒருவர் இருக்கிறார். ஆகவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே கவலைப்பட்டாலும் கூட விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறபடியினாலே நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று மிக தெளிவாக சொல்கிறது. ஆகவே இந்த வேளையில் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய கவலைகள் ஒரு பெரிய பாரத்தை போல இருக்கலாம். அந்த பாரங்களை எல்லாவற்றையும் நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சுமக்காமல் நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்கு ஒரு விடுதலையை, ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்ததான நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆனாலும் கூட இன்றைக்கும் இந்த கால உலகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடியதான கவலைகள் எது இருந்தாலும் கூட அவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் வைத்து நாம் அதை வைத்து விட வேண்டும். வைத்துவிட்டு நாம் அவரை சார்ந்து அவரை துதித்து ஸ்தோத்திரித்து இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய கவலைகள் மறைந்து போகும். கவலைக்கு பதிலாக மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் நமக்கு அதிக கூட கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, அவர் மீது நம்முடைய பாரத்தை வைத்து விடுங்கள். இயேசு சொன்னாரல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, உங்களுடைய பாரத்தை என் மீது வையுங்க, நான் அவைகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவர். என்னுடைய கவலையாகிய மூட்டையில் இருக்கிற கவலைகளை எல்லாம் அவர் மீது வைக்கும் பொழுது அவர் நம்மை விசாரிக்கிறார். அது நல்ல விசாரிக்கிற தேவன் நமக்கு இருப்பதற்காக கர்த்தரை துதிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்காக விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் வேறு யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க ஐயா. ஆண்டவரே இயேசுவே, நீரே எங்களை விசாரியுங்க, நீரே எங்களுடைய கவலைகளை எடுத்து போடுங்க. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான கவலை இல்லாத ஒரு நாளாக அமையட்டும்.